ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம ஒரு பிசியில் இன்ஸ்டால் ஆகிருக்கக்கூடிய விண்டோஸ் 11 ஓஎஸை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன ப்ராடக்ட் ஆக்டிவேஷன் கீ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் தெளிவாக வந்து புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் கீபோர்டில் இருக்கக்கூடிய விண்டோஸ் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆர் அப்படின்ற கீயை ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ரன் டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் இங்கே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ நான் சொல்லக்கூடியதை கரெக்டாக டைப் பண்ணுங்கள். ரெஜ் எடிட் REGEDIT கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரி எடிட்டர் வந்து ஓப்பன் ஆகும். இதில் லெஃப்ட் சைடில் பாருங்கள் கம்ப்யூட்டர் அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ளே இந்த மாதிரி ஃபோல்டர்ஸ் வந்து இருக்கும். இதில் மூணாவதாக இருக்கக்கூடிய HKey_local_machine அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபோல்டர் தான் நமக்கு தேவை. இந்த ஃபோல்டருக்கு நேராக லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ வந்து இருக்கும். இந்த ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும். இதில் சாஃப்ட்வேர் அப்படின்ற ஃபோல்டர் வந்து இருக்கும். இந்த ஃபோல்டரையும் இந்த ஆரோவை கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். இதுக்குள்ள மைக்ரோசாஃப்ட் அப்படின்ற ஃபோல்டர் இருக்கும். இந்த ஃபோல்டரையும் இந்த ஆரோவை கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். இதுக்குள்ளே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. விண்டோஸ் NT அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த ஃபோல்டரை இந்த ஆரோ கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். உள்ள கரண்ட் வெர்ஷன் அப்படின்ற ஃபோல்டர் இருக்கும். இந்த ஃபோல்டரையும் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். கரண்ட் வெர்ஷன் அப்படின்ற இந்த ஃபோல்டருக்குள்ளே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ப்ரொடக்ஷன் பிளாட்ஃபார்ம் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த ஃபோல்டரை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இந்த ஃபோல்டர் மேலே மவுஸ் யூஸ் பண்ணி ஒரு கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ளூ கலரில் செலக்ட் ஆன மாதிரி காட்டும். இப்போ ரைட் சைடில் பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வந்து ஷோ ஆகும். இதில் நேம் அப்படின்னு இருக்கும். இந்த நேமுக்கு நேராக கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா பேக்கப் ப்ராடக்ட் கீ டிஃபால்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இதுதான் இது. இதுக்கு நேராக அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டேட்டாவில் உங்களுக்கு உங்களுடைய பிசியில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய விண்டோஸ் 11 ஓஎஸ் வந்து எந்த ப்ராடக்ட் ஆக்டிவேஷன் கீயை யூஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்களோ அந்த கீ வந்து இந்த இடத்துல இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி ரெஜிஸ்ட்ரி எடிட்டருக்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு ஃபோல்டரையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய ஃபோல்டரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடியதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் பேத் அப்படின்னு போட்டு ஒரு டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். அந்த டெக்ஸ்ட்டை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்ட்ரி எடிட்டருக்குள்ளே வரும்பொழுது இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். இப்போ நீங்கள் இங்கே மேலே கம்ப்யூட்டர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு, இது வந்து பேத்துக்கானது. இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து காப்பி பண்ணிட்டு வந்தீங்க இல்லையா பேத்துக்கான டெக்ஸ்ட்டு, அதை இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி டைரெக்டாக நமக்கு தேவையான அந்த ஃபைல் செக்ஷனுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடும். உங்களால் ஈஸியாக பேக்கப் ப்ராடக்ட் கீ டிஃபால்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய உங்களுடைய விண்டோஸ் 11 ஓஎஸ்க்கான ப்ராடக்ட் ஆக்டிவேஷன் கீயை வந்து பார்த்துக்க முடியும். இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா விஷயமும் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.